கைஸ் வாங்க 50th சம்ம பார்க்கலாம். The compound interest on rupees 320 for a 2 years at 6.1/4% is ருபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோக்குன்னா 320 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு 6.1/4 6.5% 2 வருஷத்துக்கு 320 ரூபாய்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, வாங்க பார்க்கலாம் சொல்யூஷன். என்னன்னாக்கா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ இன்ட்டு 1 + r/100 the whole power n minus a. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. இதில் வந்து ஏன்றது நமக்கு கொடுத்துட்டாங்க. என்னது ருபீஸ் 320. அடுத்து ஆர் = என்னது ஆர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 6.1/4% ஆறு. சரிங்களா, அடுத்து என் வந்து 2 இயர்ஸ். என் வந்து 2 இயர்ஸ். இது எல்லாத்தையுமே அதில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 320 போடணும். 1 + r வந்து 6.1/4 / 100 whole power n minus 320 போட்டுருங்க. போட்டுட்டு திரும்ப என்னாகும் 320 1 + இது என்னாச்சு அப்படின்னா 6/400 ஹோல் பவர் என்ற இடத்துல நம்ம வந்து போட மாட்டோங்க. ஸ்கொயர் போட்டோணும். 2 தானே என்ன, அது ஸ்கொயரு minus 320 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை சுருக்கி அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா 320 1 + அடித்தோன்னா என்னாச்சுனாக்கா 6 இருக்குங்களா. இதை எல்சிஎம் எடுத்து பண்ணும்போது என்ன ஆகுது 1 + 1 25/400 ஸ்கொயர் பண்ணும்போது -320 வந்துடுச்சு. அப்புறம் திரும்ப வந்து 320 இதை வந்து எல்சிஎம் எடுக்கணும் இல்லைங்களா. அப்போ 400 + 225 / 400 the whole square minus 320 வந்துடுச்சு. அதை அடித்து போட்டோம் அப்படின்னா எவ்வளோ இருந்தது அப்படின்னா 320 × 17/16 × 17/16 minus 320. சரியா, இதை சுருக்கி போட்டோம் அப்படின்னா கடைசியில் நீங்கள் சுருக்கி பார்த்துக்காங்க. எனக்கு ஷார்ட்ஸில் டைம் பற்ற மாட்டேதில்ல. 289/256 - 1 அது மொத்தத்தில் வச்சு பார்க்கும்போது ருபீஸ் 41.25 அப்படின்ற ஆன்சர் வந்து கிடச்சிடும். அப்போ ஆப்ஷன் வந்து